அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அதில் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுடைய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பல சகோதரர்கள் சாராயம் கொடுத்து இறந்த செய்தியினுடைய அப்டேட்டு பார்க்கலாம். அடுத்தது விசா காசு கொடுத்து வாங்கினவருடைய சில கேஸுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது சுதந்திர தினத்தினுடைய நிகழ்ச்சியை நாளைக்கு எம்பஸில் செய்யக்கூடிய முக்கியமான தகவலை பற்றி நம்ம இன்னைக்கு முக்கியமான செய்தியை பார்க்கலாம். அதில் முதல் செய்தி, இந்தியன் எம்பஸியில் இன்ஷா அல்லாஹ் நாளை பொழுது காலையில் 7 மணிக்கு நிறைய அமைப்புகளோடு சுதந்திர தின நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கிறது இந்தியன் எம்பஸி. இதில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் அங்கே இந்தியன் எம்பஸியில் இருந்தால் அந்த நிகழ்ச்சி நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம். பல அமைப்புகள் தன்னுடைய பங்களிப்பை நாளை தர இருக்கிறார்கள் என்பது முக்கியமான ஒரு தகவல். அடுத்த செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று அப்டேட்டினுடைய முக்கியமான செய்தி, இந்தியன் எம்பஸி நமக்கு ஒரு தகவலை தந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 13ஆம் தேதி நடந்த ஒரு சாராய ஒரு நிகழ்ச்சியில் 63 பேர் பதிவு செய்திருக்கிறாகவும், அதில் 13 பேர் இறந்து விட்டதாகவும், அப்புறம் இந்தியன் எம்பஸின் சார்பாக பல பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா 21 பேருக்கு கண் பார்வை சென்று விட்டதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதாவது 51 பேருக்கு அதாவது இயற்கையான முறையில் சுவாசிக்கக்கூடிய அந்த முறை இழந்து போய் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆக்சிஜன் மூலயமா அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது என்ற செய்தியும், மற்றொரு செய்தியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51 பேருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை இரத்தத்தை கிட்னி செயலிழக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இப்போ கேட்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஒரு சிற்ற இன்பத்துக்காக இந்த சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி ஒரு அடிமையாகி இப்போ இது மட்டும் பிரச்சனை இல்லாமல் இன்னி குவைத்து ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பாக மக்கள் மத்தியில் ஒரு பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்க போகுது அப்படிங்கிற செய்தி தான் உண்மையான விஷயம். ஆகவே சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு நீ வெளிநாட்டினுடைய சில சட்டத்திட்டங்களை மாறாதீங்க, அதாவது ஏமாற்றி நடந்துக்காதீங்க அப்படிங்கிற இந்த செய்தி இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். மேலும் இன்னொரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விசா விற்கக்கூடிய விஷயத்தில் பொறுத்து பாகிஸ்தானிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 350லேருந்து 900 தினார் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா காசு கொடுத்து விசா வாங்கியிருக்கிறதாகவும் அந்த மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியரில் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்கு. ஸோ பல சகோதரர்கள் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், காசு கொடுத்து வாங்கக்கூடிய விசாலாம் உங்களுக்கு சொந்தம், நாங்கள் வெளியில் வேலை செய்கிறோம், நாங்கள் சொந்த விசாவில் வேலை செய்கிறோம் அப்படின்னு தவறான ஒரு கோட்பாடுகளோட சில அதாவது சகோதரர்கள் இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு கொடுத்துக்கு நீங்கள் சுதந்திரமாக வெளியில் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கீங்களே தவிர, ஆனால் சட்டவிரோதமாக நீங்கள் குற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் என்ன செய்யுங்க, நீங்கள் பாதுகாப்பான ஒரு வேலையில் இருக்க மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் குவைத் தமிழ் மக்கள் சேவை சார்பாக கூறிக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் நாளைய பொழுது நம் அனைவருக்கும் சுதந்திர பெற்ற ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி, நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாளை பொழுதில் நற்செய்தியோடு உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.